ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பாவக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். பாவக்காய் தொக்கு மாதிரி வைக்க போகிறோம். இந்த மாதிரி மினி பாவக்காய் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து நான் நேற்றே கழுவி கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டேன். ஒன்று ரெண்டு பழுத்ததெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் சொத்தையாக இருந்தால் நீங்கள் எடுத்துருங்க. அதே மாதிரி தான் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு, புளி வந்து நான் இதில் ஒரு 1/4 கிலோ அளவு போட்டிருக்கேன். 1/2 கிலோ எடுத்திருக்கேன் நான். ஆயில் ஒரு 100-150 மில்லி நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். வாங்கிட்டு வந்த உடனே நம்ம இந்த பாவக்காய் செஞ்சோன்னா வேஸ்ட் பண்ணாமல் இருக்கும். பூண்டு 200 கிராம் அளவு, சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவு, கொஞ்சமாக சால்ட் வச்சுக்கோங்க. மஞ்சள் 1 சிட்டிகை, மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் போடுறேன், ஏன்னா காய் நிறைய இருக்குல்ல அதனால. நம்ம ஹோம்மேட் சாம்பார் பொடி, சஸ்தி ஹோம்மேட் சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூனு, கொஞ்சமாக சஸ்தி ஹோம்மேட் கறி மசாலா ஒரு கொஞ்சமாக, பெருங்காயத்தூள், தக்காளி ஒரு 3 பழம், காய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காய் கொஞ்சம் இதிலேயே நல்லா வேகட்டும், அந்த எண்ணெயிலேயே. கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிருவோம். இந்த புளியை கரைச்சி சர்க்கரை போட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லா அந்த கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும், இந்த கசக்காமவும் இருக்கும் அதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், இதை நம்ம ஊற்றிக்கலாம், வடிகட்டிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருந்ததா நல்லா அந்த காயை கொதிச்சு நல்லா அந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும். வெந்தாலும் முழுசாக தான் இருக்கும் அது. இந்த சின்ன காயில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நல்லா கெட்டியாக ஆயிடுச்சுன்னா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சோம்னா நம்ம ஒரு 4-5 நாளைக்கு வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு போட்டுக்கலாம், போட்டிருக்கேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணி ஊற்றி நம்மளுக்கு இப்போ ஒரு 5 நிமிஷம் நான் விட்டுட்டேன். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இன்னும் காயெல்லாம் நல்லா வேகணும். இன்னும் ஒரு 1/4 மணி நேரமே நம்மளுக்கு அடுப்பில் இருக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு ஒரு பொறுமையாக 1/4 மணி நேரம் கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டோம்னா நல்லா வெந்துடும். வெந்து அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அப்புறம் வந்து நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். அப்புறம் புளி வந்து நம்ம 2 தரம் 3 தரம் தான் கரைக்கணும். ரொம்ப கரைச்சோன்னா ஒரு மாதிரி கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப அழுத்தி பனையக்கூடாது புளியை.
பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹோம்மேட் புளியோதரை பொடி நான் வந்து அது கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ நம்ம இந்த புளியோதரை பொடிக்கு பதிலாக நம்ம கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அந்த பொடியை சேர்த்துக்கலாம். எனக்கு இப்போ நேரம் இல்லாததுனால நான் என்னோடய புளியோதரை பொடியே போட்டேன். பாருங்கள், இப்போ தான் ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி அந்த ஆயிலெல்லாம் நல்லா மேலே வந்துடும். நான் ஃபைனலாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அளவுக்கு குழம்பு நல்லா கெட்டியாகிடுச்சு. ஆயிலெலாம் நல்லா மேலே வந்துடுச்சு. பாருங்கள் நம்ம காயெல்லாம் எந்த அளவுக்கு சுண்டி போயிடுச்சுன்னு. இது நம்மளுக்கு இன்னும் இந்த ஹீட்லேயே இருந்தால் நம்ம மதியம் சாப்பிட்றதுக்குள்ள நம்மளுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நல்லெண்ணெய், கல்லெண்ணெய் இதெல்லாம் மட்டும் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ஒவ்வொருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் நல்லா மூடி போடாமல் அப்படியே ஆற வச்சிட்டிங்கன்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணினாக்கா ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மசாலா எல்லாம் வந்து நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.